ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். மைன்கிராஃப்ட்ன்றது ஒரு 3D அட்வென்ச்சர் கேம். இது நம்ம நிறைய அட்வென்ச்சர் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வேர்ல்டாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். அதில் நிறைய வகையான வேர்ல்ட்ஸு, நிறைய போர்ட்டல்ஸ் வழியாக வேறு வேறு இடத்துக்கு போகலாம். இங்கே நிறைய பயம்ஸ் இருக்குது, அதாவது ஸ்வாம்ப்பு, மவுண்டன்ஸ், சஹாரா, அப்புறம் டெசர்ட் மாதிரி இன்னும் நிறைய பயம்ஸ் இருக்குது. இதில் நிறைய வகையான கேம் மோட்ஸ் இருக்குது. அதாவது சர்வைவல், அப்புறமா க்ரியேட்டிவ், நிறைய இருக்குது. நீங்கள் வில்லேஜை சுற்றி பார்க்கலாம், வில்லேஜஸ்கிட்ட ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் மைனிங் பண்ணலாம், அப்புறம் மாப்ஸ் கூட ஃபைட் பண்ணலாம். நான் கொஞ்சம் நிறைய அடி வாங்குவேன், அது மட்டும் கற்றுக்காதீங்க. அப்புறம் பில்டிங்ஸ் பண்ணலாம், பில்ட் பண்ணி உங்களுக்கான வீடெல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல ப்ளேன்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்து நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, இதில் போய் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் ரெல்ம்ஸ், இது எதுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் கடைசி கீழே வந்தோன்னா இங்கே இது இருக்குது. இதில் வந்து மாட்ஸ்னை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கிறதுல இதில் போய் நம்ம ஸ்கின்னை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அப்புறம் இது வந்து வேர்ல்டு செலெக்ஷன், இங்கே தான் நீங்கள் பண்ணுற வேர்ல்டில் இருக்கும். அப்புறம் இதுதான் ரெல்ம்ஸ், இதில் வந்து நான் சொன்னேன்ல இருந்துடல. அப்புறம் இது சர்வர், இதில் போய் நீங்கள் மற்ற பிளேஸ் கூட நிறைய இதில் விளாடலாம். இதெல்லாம் சர்வர்ஸ் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ரியேட் வேர்ல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற இது போகும். இந்த இடத்துல இங்கே ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டு இருக்கா, இது கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இது கேட்கும். இங்கே தான் நீங்கள் மாடு சூஸ் பண்ணிக்கிறாப்புல இருக்கும். இங்கே வந்து சர்வைவல், க்ரியேட்டிவ்னு 2 இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பீஸ்ஃபுல்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா மாப்ஸ் எதுவும் ஸ்பான் ஆகுது, உங்களுக்கு ஹங்கர் பரும் குறையாது, ஹார்ட் ரீஜெனரேட் இருக்கும். ஈஸியில் வச்சுன்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாப்ஸ் கிட்டேருந்து. அதே மாதிரி ஹங்கர் பர் குறைஞ்சா ஹெல்த் ஏறது நின்றும். அப்புறம் வந்து நார்மல், இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். அப்புறம் ஹங்கர் கம்மியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹெல்த் குறையும். அப்புறம் இது வந்து ஹார்டு, இதில் வச்சோன்னா மாப்ஸ் வந்து மேக்ஸிமம் டேமேஜ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஹங்கர் பார் ஈஸியாக குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் பார்த்து உங்கள் ஹங்கர் பாரை அதிகமாக வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் கோரு. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செத்தாக தான் திருப்பி வர முடியாது. இதை நம்ம ஆஃபில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வேர்ல்டோட நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் பேசிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அதை இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு க்ரியேட்ன்னு இருக்குல்ல, இங்கே இதை கொடுங்க. கொடுத்திங்கன்னா வேர்ல்டு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில ஃபோன்ஸ் கொஞ்சம் லேட்டாகும், சிலது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணி நீங்கள் எந்த பக்கம் போகணுன்றது இது பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த பண்ணை கொடுத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த பண்ணை கொடுத்தீங்கன்னா க்ரௌச் பண்ணும். இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணும், ஆனால் கொஞ்சம் நல்லது ஃப்யூச்சரில். அப்புறம் இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளேயர் வேகமாக போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வேகமாக போகும். இப்போ இந்த பிளாக் உடையணும், நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உடையும். பக்கத்தில் பண்ணிங்கன்னா இது ஹாட் பாரில் வந்துடும். அப்புறம் இது வந்து ஹாட் பார், இது ஹங்கர் பார். மொத்தமாக இதில் 9 ஸ்லாட்ஸ் இருக்கும், 9 ஸ்லாட்ஸு. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கீழே ஜம்ப் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பிளாக் வைப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பிளாக்ஸ் வச்சுக்கிட்டே போகலாம் எவ்வளோ வேணால். இந்த மாதிரி நீங்கள் மேலே ஏறினு டவரில் ஏறினாக்கிறேன் போய் பார்க்கலாம். ஆனால் 4 பிளாக் போகிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 4 பிளாக் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஹெல்த் கம்மியாகும். இப்போ 3 பிளாக் ஹைட்டில் இருக்கிறேன். இப்போ கீழே விழுகிறேன், ஆனால் எனக்கு ஹார்ட்டு இதாகாது. இப்போ நீங்கள் உட்டை உடைக்கணும்னா நீங்கள் உட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட் உடையும். டேட் உடையிறதுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகும், டேட்டோட. இந்த மாதிரி நீங்கள் உட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வென்டரிக்குள்ளே போகும். இங்கே ஓரத்தில் இருக்கிறது வந்து ஆர்மரி, இது லெஃப்ட் ஹேண்டு. இந்த பக்கம் சைடில் வந்தீங்கன்னா இங்கே தான் கிராஃப்டிங் பண்ணுற இது இருக்கும்.
நீங்கள் பிளாக்ஸ் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா அது வுட் பிளாங்க்ஸாக மாறிடும். வுட் லாக் வந்து வுட் பிளாங்க்ஸாக மாறும். இப்போ இந்த பிளாங்க்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாங்க்ஸ் எடுத்து இந்த 4 இதுலேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் கிடைக்கும். இதை வச்சு தான் நீங்கள் நிறைய பொருள் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா இதோட இதுக்கு போகும். இப்போ இந்த வுட் பிளாங்க்ஸ் எடுத்து நீங்கள் 2 இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் கிடைக்கும். ஸ்டிக்கு தான் நமக்கு மெயினாக தேவைப்படும். இந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் கட்டுறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இப்போ ஸ்டிக்ஸ் 2 இதை வச்சு அதுக்கு மேலே 3 இது வுட் பிளாங்க்ஸ் வச்சோன்னா நமக்கு பிக்காக்ஸ் கிடைக்கும். சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பிக்காக்ஸ் எதுக்குன்னா இங்கே இருக்கிற ஸ்டோனு நீங்கள் உடைக்கிறதுக்கு தான். இந்த உடச்சிங்கன்னா உங்களுக்கு காபிள் ஸ்டோன் கிடைக்கும். இந்த காபிள் ஸ்டோன் வச்சு தான் நீங்கள் அடுத்து பிக்காக்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கு மொத்தம் உங்களுக்கு 3 காபிள் ஸ்டோன் தேவை. ஆனால் இது கையில் உடச்சிங்கன்னா இதில் உடச்சிங்கன்னா கிடைக்காது, டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் பிக்காக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு காட்டுறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இது இப்போ எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு இப்போ இந்த இதை பழையபடி நம்ம வுட் பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ இதை ஸ்டிக்ஸாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்ஸை அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு வுட்டுக்கு பதிலாக இந்த ஸ்டோன்ஸ் வச்சோன்னா நமக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் கிடைக்கும். இது வந்து வுட்டன் பிக்காக்ஸோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் ஓரால் இதை வச்சு தான் உடைக்கணும். இதோ இந்த வுட்டன் பிக்காக்ஸில் இப்போ உடச்சி காட்டுறேன். டைமிங்கை பார்த்துக்கோங்க. இதே இது ஸ்டோன் பிக்காக்ஸ் உடைக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடையுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் உடச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டோன்ஸ் எடுத்து இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல கொஞ்சம் ஸ்டிக்ஸை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இது தூக்கி ஆக்ஸ் கூட இதை வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டோனஸ் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வாட் கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டிக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷவல் கிடைக்கும். இந்த இது கார்னர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பியர் கிடைக்கும். இந்த ஸ்பியர் அவ்வளோக்கு தேவைப்படாது, ஏதாவது எதுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. இப்போ இது மட்டும் செய்ய முடியுமானா இல்லை, காபிள் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்னஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் சாப்பாடு அயனாலும் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு சீரிஸ் முடிஞ்சுது. இது பார்ட் 1 தான், இன்னும் பார்ட் 2 வரும். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.